இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்பா அன்னைக்கே உங்க அப்பா அம்மா வந்து அது இதுன்னு கேட்டாங்க. எங்க அண்ணனும் பொண்ணுங்களுக்கு நகையோ பணமோ வரதட்சணையா கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவரு. அதுதான் நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு கௌரவம்னு நினைக்கிறவரு. ஆனா இருந்தாலும் சாருவுக்காக நீங்க கேட்டுட்டீங்களேன்னு அண்ணன் எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னாரு. இப்போ அதெல்லாமே போதாதுன்னு இன்னும் நிலம் கேட்டா அது கண் ஆபரேஷன் செலவு இருக்கும், பின்னாடி எங்க எதிர்காலத்துக்கு உதவணும் தான். பாத்தீங்களா எப்படி கேக்குறாருன்னு? ஏன்பா, நாங்க இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க தான், இது ஒண்ணு எங்க வீடு கிடையாதுங்க. என் பொண்ணு இந்த வீட்டுல பிறந்திருந்தா கூட பரவாயில்ல. ரகுராம் சகல அவளுக்காக இவ்வளவு செய்யறதே பெரிய விஷயம். இதுல நலம்லாம் வேற எழுதி கொடுப்பாங்களா? அதானே மாமா சாருக்காக எவ்வளவோ பண்றாரு. இவ்வளவும் வேற யாரா இருந்தாலும் பண்ணவே மாட்டாங்க. இதுல நிலம் வேற எழுதி கேட்டா எப்படி? என்ன தம்பி இது? இப்படி அடிக்கடி ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்டா என்ன செய்ய முடியும்? சாரு கண்ணு தெரியாத பொண்ணுதான், அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம்தான். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, அது எல்லாமே நல்ல விஷயம்தான். இருந்தாலும் அம்மா, சாரு இந்த வீட்டு பொண்ணுதானே, அவளுக்கு எந்த குறையும் இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஊருக்கு முன்னாடி நான் வாக்கு கொடுத்திருக்கேன். மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடலாம். இல்லங்க, இவங்க கேக்குறதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியாதுங்க. அது வந்து பைபாஸ் பக்கத்துல உங்களுக்கு ஒரு நிலம் இருக்காமே, அதை ஏதோ ஹோட்டலு கூட விற்கிறதா இருக்கீங்களாமே, அந்த இடத்த கேட்கிறாருங்க இவரு. என்னது அந்த இடமா? என்ன மாப்பிள விளையாடுறீங்களா? அதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? அத போய் கேக்குறீங்க. அதுவும் இல்லாம அத சண்முக பவனுக்கு கொடுக்கறதா மச்சான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதோட மதிப்பு எத்தனையோ கோடி போகும், அதை எழுதி கொடுக்கணுமா? இந்த லிங்கம் தான் ஏதோ திட்டம் போட்டிருக்கான் போல இருக்கு.